ஏங்க இந்த பூமியில நான் தான் 1ஆம் நம்பர் முட்டா பையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்மளை சுத்திட்டு இருக்கிறவங்க, நம்மள கூடவே இருக்கிறவங்க வந்து ஏய் நீ கிடையாது, நான் தான் நம்பர் 1 முட்டாள், கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நம்மளை சுத்தி இருப்பாங்க. இந்த பேசிக் நாலேஜ்ன்றது சில்லி ஃபுல்லோ கொஞ்சம் கூட இருக்காது. எனக்கு ஒரு மாமு ஒன்று தெரியும். அது வந்து அதுக்கு பொது அறிவும் கம்மி, அதுக்கு பொதுவாகவே அறிவும் கம்மி. அதுக்கிட்ட போயிட்டு ஒரு நாள் சும்மா விளையாட்டுக்கு என்ன பண்ணேன், மாமே மெஸ்ஸி, ரொனால்டோ, நெய்மார் 3 பேரும் பொறுத்துக்கு விளையாடுறாங்க, ஆமாவா அப்படின்னு கேட்டா அது திரும்ப என்னான்ட்டு வந்துட்டு, மாமே எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏன் மாமே வேர்ல்ட் கப்ல உங்க டீம் ஆர்சனல் விளையாடல அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு அவ்வளவுதான் காமன் சென்ஸே, கொஞ்சம் கூட அது கிடையாது. அதுக்கு பந்துலாட்டு நாலேஜ், பொதுவாகவே நாலேஜே அதுக்கு கிடையாது. என்கிட்ட வந்துட்டு இப்படிதான் பேசும். அதுக்கு சம்டைம்ஸ் வந்து கேட்கும், இன்னும் ரூனி எம்யூல இருக்காரா அப்படிலாம் கேட்கும். அதுக்கு அவ்வளவுதான் அப்டேட்டே ஆகாது. சம்டைம்ஸ் வந்து கேட்கும், ஏமா பந்துலாட்டுல 22 பேர் ஒரு பந்துக்கு அடிச்சுக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு பந்து வச்சு விளையாட வேண்டியதானே சந்தோஷமா அப்படின்லாம் கேட்கும். திஸ் இஸ் தட் ஃபெலோ லைக் தட் ஒன்லி. அன்னைக்கு அப்படிதான் போன் அடிச்சு சும்மா நோன்றதுக்காக, மாமே எவனுமே இந்த பூமியில நினைப்பாது முட்டா பையன்னு சொல்லக்கூடாது, அதுக்காக என்ன நம்ம பண்ணேன், கடைக்கு ஒரு தீப்பெட்டி வாங்க போனேன், அதுல எல்லா தீக்குச்சும் இருக்கான்னு எண்ணி பார்த்து தான் மாமு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு காமெடி போட்டேன். அதுக்கு திரும்ப சொல்லுது, மாமே உனக்கு என்னதான் இருந்தாலும் என்னை விட அறிவு கம்மி தான், இதே நானா இருந்தா ஒவ்வொரு குச்சும் எரியுதான்னு கொளுத்தி பார்த்து வாங்கியிருப்பேன். இது சில்லி ஃபுல்லோங்க. யோ இந்த மாதிரி உங்களை சுத்தி நிறைய காமன் சென்ஸ் அதிகமான பீப்புள்ஸ் இருப்பாங்க. யூ கேன் டேக் டைம். நம்மளை மிஞ்சறதுக்கு இருக்காங்க.